அண்மை செய்தி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 107 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. அண்மை செய்தி. காவல்துறையினருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சரிங்க ஐயா. 5:30 மணிக்கு டாஸ்மார்க்கே மூடினதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்க ஈவினிங் டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே, எப்ப போனா என்ன? அவர் வந்து கொல்கத்தா போவதற்காக அவர் வந்து 6:15 மணிக்கு வந்து அவர் வந்து விமான நிலையத்தில் டிக்கெட் பற்றிருந்தார். எனவே விமானத்திற்கு போக அனுமதிக்கப்படவில்லை. சந்தைக்கு போகணும், ஆட்டோவையும் காசை கொடு. சந்தைக்கு போகணும், ஆட்டோவையும் காசை கொடு. பரட்ட அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசு கொடுத்தனுப்பு. சந்தைக்கு போகணும், ஆட்டோவையும் காசை கொடு. ஏங்க அசிங்கமா இல்லங்க, ஒரு கட்சி தலைவன் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்க. நீ தலைவர்? ஆமா. எப்ப தலைவரான, எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாம், நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. போராடுறாங்க. 5 மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். எனக்கு 5 மணி ஆகிவிட்டது. நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு. நான் வெரி பிஸி, டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு 3 விமானங்கள் தடைப்பட்டு விட்டது என் பயணத்திற்கு. 6 மணி ஆகிவிட்டது, என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே. நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே. ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அடுத்த ஒரு வாரத்துல இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்டியா? வெறுநாய் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க மூதேவி. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். உன்னை நியாயமா கெட்ட வாழ் திட்டிரணும். பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா வெளியே போடா. பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு இது எந்த விதமான கடிதமும் நாங்க கொடுக்க போறது கிடையாது. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. மானங்கட்ட அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சர்க்கார் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே போய் ஆணி அடித்து முதலில் படத்தை மாற்ற. இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? நாங்கள் வேண்டுமென்றாலும் கூட ஆணியை சப்ளை செய்கிறோம். அதற்கு பிறகு இங்கே வரட்டும். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா இன்னும் கடுமையா பேச ஆரம்பிச்சிடும். அவர் பேச ஆரம்பிக்க சொல்லு. அவனை விடுங்க, அவன் கடை சில்லற பையன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மார்க்கினுடைய கடையை மூடி பூட்டு போட போறோம். செத்தாளுங்களா சாவ. அப்போ சாவு என் கையில தான்டா. இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். என்ன குடுத்துட்டு உளறிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு ஓரமா படு. கூட்டு போடா எனக்கு இருக்கு போயில. எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்புணும் போல இருக்கு. வேணாங்கப்பா விட்டுருங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே பஸ் உடைக்கல. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல. நீ தப்பா தான் பேச. நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல. எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான். ரவுடி பயிலா இருக்கல, கம்பையும் கத்தியும் வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா? இத பாரு மாவன, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்ன. அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க. நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம். கெட்டு போன சட்டை மூஞ்சில ஊத்திடுவாங்க. அடுத்த 2 போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். அப்ப நீ பெரிய ரவுடியா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தம்பி? சீச்சி, ரஷ்யாவுக்கு போய் டாக்டர் படிச்சு வந்தாம ரொம்ப டீசென்டா இருக்கிறீங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே.
இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்க கூடாது. ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு, கேட்டுக்க போடா. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன், நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்க கூடாது. அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ள தூக்கு. காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காதுதான். ஏனென்றால் இது போன்ற கல்லூரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற ராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அவர்கள் தூங்குவது கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கம் இல்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொண்டு. தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அது தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்காங்க. சூ தெரியுதான்னு கேட்டியே, இப்ப தெரியுதா? தெரியுதா சூ? இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்கண்ணா. வெரி கிளியர், வெரி கிளியர். என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். பைத்தியகாரத்தனம். உதாரணத்துக்கு நீங்க கீழ்பாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ஒரு வார்டா பார்த்துட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரானிக் பேஷண்ட் இருக்கிற இடத்துல மாத்திரம் விட மாட்டாங்க. விடாம நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேல கல்ல விட்டு எறிவான். என்ன அங்கெல்லாம் பார்த்துட்டு என்னைய பார்க்காம போறா, என்னையும் தெரியும் பாரு, என்னையும் பார்த்து என்ன பார்த்தும் பேசிட்டு போ அப்படின்னு. அது ஒரு வகையான அட்டென்ஷன் கிரியேஷன். அதனால இது ஒரு பாதி பைத்தியகாரத்தனம், பாதி வந்து அட்டென்ஷன் கிரியேஷன். அதேதான். நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான். நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா, பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும். புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி இல்லாம பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்னத்த கிழிச்சிட போற? ஐயோ ஐயோ, எவனும் கழிக்க முடியாது. திமுக செஞ்சதுதான். எவனும் ஒண்ணு புதுசா வந்து கழிச்சிட போறதில்ல. யார் விஜய் வந்தாலும் கிழிக்க போறதில்ல, எவன் வந்தாலும் கிழிக்கல. அவங்க செஞ்சதுதான் நீங்க எல்லாம் செய்யறீங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான். சின்ன பசங்க எவனும் ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அதை இதை செய்வாங்க. ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவன், ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் இப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா, எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் இவனும் ஓகேனா, இவன் ஓகேனா கேக்குறேன், ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதனால வந்து அண்ணாமலை பேசுறதெல்லாம் எடுபடாது. மக்கள் ஓட ஓட வரட்ட போறாங்க. ஒரு காலத்துல பாருங்க, ஓடதான் போறான். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அது விரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். அவன் ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன மேதாவி அவன்? என்ன படிச்சிருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐபிஎஸ் இவன் ஐபிஎஸ் நான் நம்ப மாட்டேன். இவர் ஐபிஎஸ் தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுக்கிறாங்க. ஜனநாயகத்துல நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா, இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா, சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா? இவங்க பேசுறாங்க கரப்ஷன் பத்தி எல்லாம். கொஞ்சம் மானம், சூடு, சொரணம், வெக்கம் இது இருக்காடா பிஜேபி சுங்கி வாங்கி. நாங்கள் செல்ஃபிஷ் பீப்புளா? நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? 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 என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. நாடகம் யாரு பண்றாங்க? யாரு நாடகம் யாரு பண்றாங்க? யாரு நாடகம் யாரு பண்றாங்க? யாரு கொடுமை சரவணன் யாரு பண்றாங்க? யாரு நாடகம் யாரு பண்றாங்க? யாரு நாடகம் யாரு பண்றாங்க? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா, விஜய் பண்ணுதா? கேப் மாதிரி, மொல்ல மாதிரி, முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். டாஸ்மாக் முறைகேட்டு விவகாரத்தில் மாநில பாஜகவினர் நாடகம் ஆடுவதாக தமிழக வெற்றி கழகம் விமர்சித்துள்ளது. என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு? ஆமா போடா போடா. என்ன பண்ணி அடிச்சு எந்த நாப்பைய கண்டுபிடிச்சோம். என்னடா இந்த மாதிரி நேரத்துல எடுத்த மாதிரி இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.
பட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. எல்லாரும் இருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. மித்ரோ, நம்ம எல்லாரும் கூட நமஸ்காரம். आपका ध्यान में है अप्रैल 19 हमारा सिंबल लोटस फूल. आपका पूरा परिवार का आप बता दीजिए. இவன் எப்படி சொல்ல மாட்டான், எப்படி சொல்லுவேன் சொல்லு. I don't know a single word of Hindi. हमारा सिंबल लोटस फूल. இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்திலே பரீட்சை எழுதி, ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் சிவில் சர்வீஸ் பாஸ் செய்து I don't know a single word of Hindi. आपका पूरा परिवार का आप बता दीजिए. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. हिंदी ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்திலே பரீட்சை எழுதி, अन्ना नेशनल पार्टी में मैनेजर होना चाहिए. ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் पूरा लोटस में आप वोट करना पड़ेगा. I don't know a single word of Hindi. என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏத்திருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? இந்த பாட்டு நீங்களா அப்படி உட்கார்ந்து பாடுவீங்கல்ல, ஏதாவது தோப்புல எப்பல உட்கார்ந்துருக்கல சத்தமா ஒரு வாய் விட்டு ஒரு 2 வரி பாடுவீங்கல்ல, அது என்ன பாட்டு? Anata pacaye apate keke na apatia apate keke tu apati to apate good apatie Anana pataye apati keke na apatia apati keke tu apati to apati good apataye. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. சூப்பர் ராணி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சல, குலக்கேசல உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.